லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்துடைய கதை ரொம்ப பேசிக்கான லவ் ஸ்டோரி தான். இது வரைக்கும் நம்ம கடல் கடந்த காதல தான் பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல காலம் கடந்த காதலை பத்தி பார்க்க போறோம். அதுதான் எல்லை. சோ ஸ்ட்ரெயிட்டா படத்துடைய கதைக்கே போயிடலாம். இந்த படத்துடைய காலகட்டம் என்னடான்னு பாத்தீங்கன்னா 2040 தான். ஃபியூச்சரிஸ்டிக்கா போயிட்டு 2040 இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை காட்டுறாங்க. 2026 காலகட்டத்திலேயே சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க கை வரைக்கும் போன் இருக்கு. 2040 காலகட்டம் தான் சொல்லவா வேணும். போனை தாண்டி ரொம்ப அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சொடக்கு போட்டா போதும் நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வந்துரும், கண்ணு அசைச்சா போதும் கரண்டே வந்துரும். அந்த போல அமெரிக்காவோட ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக்ல போயிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். சோ இதுல இப்போ ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தான் லவ். இந்த லவ்வை எப்படி பியூரிஃபை பண்ண போறோம் அப்படின்றதுக்காகவே நம்ம படத்தோடைய வில்லனான எஸ்ஜி சூர்யா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை கிரியேட் பண்றாரு. அந்த ஆப் மூலியமா ஒருத்தரை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத அந்த ஆப்பே கண்டுபிடிச்சு கொடுக்கும்னா பாத்துக்கோங்களேன். அது போல சில பல ஃபியூச்சர்ஸ் எல்லாமே டெக்னாலஜி மூலியமா உருவாக்கி ஒரு ரிலேஷன்ஷிப்ல எத்தனை பார்ட் இருக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணணும், என்ன யோசிப்பாங்க அப்படின்றத அந்த ஆப் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஆப் தான் இன்னைக்கு வேர்ல்டுல நம்பர் 1 ஆப்பா இருக்கு. இதோடைய சிஇஓ நம்ம எஸ்ஜி சூர்யா. அவருக்கு இந்த படத்துல சூரியன்னு பேரு. நம்ம எஸ்ஜி சூர்யாவுக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான். அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப்பை எப்படியாவது எல்லார் மக்கள் மனசுலயும் கொண்டு போய் விதைச்சிடணும், இல்லன்னா இந்த ஆப்னாலதான் எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப சுமூகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது திணிச்சிடணும். அது மட்டும்தான் அவருடைய நோக்கமே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆப்பையும் கோடிக்கணக்கான பேர் யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாமே கமெண்ட்ஸ் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எஸ்டி சூர்யா இந்த ஆப்பை இன்னும் அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு அடுத்தடுத்த அட்வான்ஸ் ஃபியூச்சரையும் உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாத நம்ம எஸ்டி சூர்யாவுக்கு மனிதர்களை பார்த்தாவே சுத்தமா பிடிக்காது. அதனால அவருடைய கம்பெனியில 70% ரோபோக்கள் மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு வருது. அவருடைய கம்பெனியில வேலை செஞ்சுட்டு ரொம்ப விசுவாசமா இருக்கிறவங்களை கூட நம்ம எஸ்டி சூர்யா ரொம்ப தரக்குறைவா தான் பேசுறாரு, மரியாதை இல்லாதான் பேசுறாரு. சோ ஒரு ரோபோட் சொல்றத கேக்குறாரு, ஆனா சக மனிதர்கள் சொல்றத கேட்கவே மாட்டேன்றாரு. சோ அந்த அளவு மனிதர்கள் மேல வெறுப்பு உண்டாக காரணம் தான் என்ன? அதே சேம் டைம்ல இந்த சைடு அந்த ஆப்பையும் டெவலப் பண்ணிட்டு இந்த ஆப் தான் உலகம், இந்த ஆப்னாலதான் இந்த இந்தியாவே வளர்ச்சாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரும் கனவுகளை கண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இந்த போல நேரத்துலதான் இந்த ஆப்பை டெவலப் பண்றதுக்காக ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் தேடிட்டு வந்துட்டு இருக்காரு. இவருக்கு ஏத்த மாதிரி எதிர்பார்க்கிற மாதிரி எந்த ஒரு வாய்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. இன்டர்வியூ வர எல்லாரையும் வாய்ஸ் கேட்ட மணிக்கே வெளியே அனுப்பிச்சுறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு மென்மையான குரல்ல ஒரு வாய்ஸ். அது வேற யாருடைய வாய்ஸும் இல்ல, நம்ம ஹீரோவுடைய வாய்ஸ் தான். அவர் தான் இந்த ஏஎல்ஐக்கு வாய்ஸ் கொடுக்கறாரு. அந்த வாய்ஸ கேட்ட உடனே நம்ம எஸ்டிஜி சூர்யாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவனே இதுக்கப்புறம் வேலைக்கு வச்சுக்கோ, இவன் யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இவன் தான் இதுக்கப்புறம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வாய்ஸ் ரெக்கார்டர் கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவும் இந்த கம்பெனிக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ எப்படி வாய்ஸ் கொடுக்க போறாரு, அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோடைய ஆப் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீடைலா சொல்றேன். ஆப் இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் போன் இருக்கும். அதே சேம் டைம்ல அந்த பாக்ஸ்குள்ள ஒரு 4-5 ரிங் இருக்கும். அந்த ரிங்கை யார்கிட்ட பிடிக்குதோ, யார நம்ம ஃப்ரெண்டா நினைக்கிறோமோ இல்ல யார நம்ம லவ்வரா நினைக்கிறோமோ அவங்க கிட்ட அந்த ரிங்கை கொடுத்து அவங்க கனெக்ட் ஆயிக்கலாம். சோ ஃப்ரெண்டு லவ்வர்னு இல்ல, சோ ஃபேமிலியில இருக்கிறவங்க யார்கிட்ட வேணாலும் அந்த ரிங்கை கொடுத்துடலாம். சோ அந்த ரிங் மூலியமா அவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்துக்கலாம், அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கலாம், அவங்க எங்க எங்க போறாங்க வராங்க அப்படின்றத எல்லாத்தையும் அந்த ரிங் மூலியமா போன் மூலியமா அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சோ இதுதான் இந்த ஆப் உடைய ஸ்பெஷாலிட்டியே. சோ இதுல நம்ம ஹீரோ எப்படி வாய்ஸ் கொடுக்க போறாருன்னா, இப்ப நம்ம பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ணோம்னா நம்ம மணியை சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் பேடிஎம் ஆப்பில் 300 ரூபாய் பெறப்பட்டது அப்படின்ற மாதிரி வாய்ஸ் வருது பாத்தியா, அந்த போலதான் நம்ம ஹீரோவும் வாய்ஸ் கொடுக்கறாரு. சோ இப்படியே இந்த ஆப் நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிற நேரத்துல இந்த ஆப்புக்கு அகைன்ஸ்டா நிறைய பேர் கீஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங்லயே இருக்கிற இந்த ஆப்புக்கு இப்படி ஒரு கீஸ் தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்டி சூர்யாவும் கோர்ட்ல போயிட்டு அவருடைய லாயரை வச்சு வாதாடிட்டு வந்துட்டு இருக்க. சோ ஜட்ஜ் சொல்றாங்க, உங்களுடைய ஆப்னால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அதனால உங்க ஆப்பை பேன் பண்ணலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, அச்சோ என் ஆப்னால யாரும் பாதிக்கலாம் படல, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, வேணா நீங்க நான்
மக்கள் கிட்ட லைவ் ரிவ்யூவே கேட்டு பாப்போம், என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல லைவ்ல போறாங்க. அப்ப பாருங்க, அந்த மக்கள், அதுவும் குறிப்பா காதலிக்கிறவங்க எல்லாருமே இந்த லைக் ஆப்ப அவ்வளவு விரும்புறாங்க. இந்த லைக் ஆப் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி ரொம்ப பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை தாண்டி இந்த சைடு நம்ம எஸ்.ஜே. சூர்யா சொல்றாரு நம்ம ஜட்ஜ் கிட்ட, அது என்னடானாக்கா, இந்த ஆப் மூலியமா நம்ம யாரோட வேணாலும் கனெக்டா இருக்கலாம், யார் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம், யார் எவனோட இருக்கான்னு பார்க்கலாம், ஏதாவது தப்பு பண்ணா கூட இந்த ஆப்பே கண்டுபிடிச்சு கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, அதுக்கு ஜட்ஜ் எஸ்.எஸ்.ஓ பார்த்து கேக்குறாரு, என்ன பண்றதை எல்லாமே பார்க்கலான்னு சொல்ற, அப்படின்னா அடுத்து உன் பொண்டாட்டி குளிக்கிறத கூட பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சார், அப்படியெல்லாம் பார்க்க முடியாது, ஆனா உங்க பொண்டாட்டி குளிக்கிறத நீங்க மட்டும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த ஆப் மூலியமா, அந்த ரிங் மூலியமா யார் யாரெல்லாம் கனெக்டா இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் நீங்க வாட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அதுக்கப்புறம் பீப்புள் மத்தியில இருந்து நல்ல ரிவ்யூ கிடைச்சதால இன்னும் 1 வருஷத்துக்கு இந்த ஆப்பை பேன் பண்ண போறது இல்ல, இந்த ஆப்பை நீங்க நல்லபடியா நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜும் அப்ரூவல் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம எஸ்.ஜே. சூர்யாவை கையிலேயே பிடிக்க முடியும். இதுக்கப்புறம் இந்த நம்பர் 1 ட்ரெண்டிங்கா இருக்கிற இந்த ஆப்பை கொஞ்சம் கொஞ்சமா மில்லியன் கணக்குல, பில்லியன் கணக்குல எப்படியாவது உயரத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலைப்பாடுகளை ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அதே சேம் டைம்ல இந்த ஆப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போனதே இந்த வாய்ஸ் தான், அதாவது நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய வாய்ஸ். சோ அவனை கூப்பிட்டு முதல்ல சம்பளத்தை கொடுத்திருந்தியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கூப்பிட்டா நம்ம ஹீரோவும் மாசா என்ட்ரி கொடுக்கிறாரு அந்த கம்பெனிக்குள்ள. பாருங்க, நம்ம ஹீரோ கையில போன் இல்ல. 2040 காலகட்டத்துல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார் கையிலயும் போன் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ கையில மட்டும் போன் இல்ல. அத பார்த்து கம்பெனில இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஏன் நம்ம எஸ்.ஜே. சூர்யாவே ஷாக் ஆகுறாருன்னா பாத்துக்கோங்களேன். என்னப்பா இந்த காலகட்டத்துல போன் இல்லாத வந்து நிக்கிறேன், நீ எங்க இருந்து வர அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, நான் பசுமை உலகத்துல இருந்து வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அதை கேட்டு நம்ம எஸ்.ஜே. சூர்யாவும் ஷாக் ஆகி நிக்கிறாரு. இது அந்த நான்சென்ஸ் குரூப்ல இருந்து நீ வரையா அப்படின்னு சொல்லிட்டு. பசுமை உலகத்துடைய ஹெட் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம செந்தமிழ தமிழன் சீமான் தான். சீமானுடைய ஒரே புள்ளதான் நம்ம ஹீரோ. சீமான் இந்த படத்துல ஃபேண்டாஸ்டிக்கான ரோல பண்ணிருக்காரு. சோ இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. நம்ம சீமான் பசுமை உலகத்துடைய டீச்சரா, வக்கீலா, போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கேரக்டரையும் அவர் கூட மிங்கிள் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த உலகத்தை எடுத்து நடத்துறவரே இவர் தான். அதாவது 2040 காலகட்டத்துல எல்லாரும் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்க நேரத்துல இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே போன் யூஸ் பண்ணாத இருக்காங்க. அதாவது வெளியில தப்பு பண்ணிட்டு இங்க தண்டனையை அனுபவிக்கிறவங்க தான் இந்த பசுமை உலகம். இப்ப நம்ம தப்பு பண்ணிட்டா ஜெயிலுக்கு போவோம் பாத்தியா, அந்த போல போன் யூஸ் பண்ணிட்டு அதுல ஏதாவது தப்பான கண்டென்ட் போட்டோ அந்த கண்டென்ட் மூலியமா யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்கள இந்த பசுமை உலகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு 1 வாரம் 2 வாரம் அப்சர்வேஷன்ல வச்சிட்டு இருக்கிற மாதிரி வச்சிட்டு இருந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதே சமயத்துல இந்த பசுமை உலகத்தை பத்தி ரொம்ப எடுத்து சொல்லுவாங்க. சோ அதனாலதான் இப்ப நம்ம ஹீரோவும் அப்பாவை போலே நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனே யூஸ் பண்ணாத, இது வரைக்கும் போனே வாங்காத இருக்காரு. சரி, நீங்க எல்லாரும் கேட்பாங்க, பசுமை உலகம்னு சொல்றாங்க, அந்த இடத்துல போனுடைய டவர் கிடைக்காதா, இல்ல யாரும் போன் எடுத்துட்டு வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குதான் நம்ம சீமான் இருக்காரு. அந்த இடத்துல டவரும் கிடைக்காது, சேம்பர் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க, போனும் அதுக்குள்ள எடுத்துட்டு வர முடியாது. சோ ஒரு கைதியா எப்படி உள்ள வருமோ அதே போலதான் இந்த பசுமை உலகத்துக்குள்ள தப்பு பண்ணிட்டு உள்ள வருவாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இந்த கதை எல்லாமே கேட்டுட்டு இருக்க நம்ம எஸ்.ஜே. சூர்யா என்ன சொல்றாருன்னா, என்னைக்காவது ஒரு நாள் நீயும் இந்த லைக் ஆப்பை யூஸ் பண்ணுவ, அந்த ஒரு நாளுக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம எஸ்.ஜே. சூர்யா சொல்ல, இவனுக்கு கையிலேயே சம்பளத்தை கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனில வேலை செய்யறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல, நம்ம ஹீரோவுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு வெளியே அனுப்புறாங்க. நம்ம ஹீரோவும் சம்பளத்தை வாங்கிட்டு வெளியே வர சப்போன்னு மழை பெய்யுது. மழையில தான் நம்ம ஹீரோயினை மீட் பண்றாரு. நம்ம ஹீரோயினை பார்த்ததும் சும்மா ஹார்ட் பீட் எல்லாம் துடிக்க ஆரம்பிக்குது, ரத்த ஓட்டெல்லாம் நிக்க ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு மெய் மறந்து மழையில ரசிக்கிறாரு, அதுவும் கொடையோட நின்னு ரசிக்கிறாரு. சோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாருங்க, நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து வாண்டடா அந்த கொடைக்குள்ள நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகி பிளாட் ஆயிட்டாரு. சோ மழை விட்டதுக்கு அப்புறம் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க போன உடனே நம்ம ஹீரோ கீழே விழுந்துட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு நம்ம ஹீரோ. அவருக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கி வந்துருச்சு. ஒரு பொண்ணை பார்த்ததுக்காகவே ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். சோ இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்க்கும் போதே எனக்குள்ள அப்படி ஒரு ஃபீலிங்ஸ், அந்த பொண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா லைஃப் செட்டில்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. சோ நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டை பார்த்து, அந்த பொண்ணுடைய டீட்டெயில்ஸ் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும், இதுக்கப்புறம் அவதான் என் வாழ்க்கை, அவளுக்காக தான் நான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. ஆனா இங்க தாங்க சின்னதா ஒரு திருப்பமே நடக்குது.
அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பசுமை உலகத்துல இருந்து வந்து போனே யூஸ் பண்ணாத ஆளு. ஆனா நம்ம ஹீரோயினி தீமா இருக்காங்க பாத்தியா, பிறந்ததுல இருந்து போனு மட்டுமே நினைச்சு ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்க ஆளு. சோ இவங்க 2 பேருக்குள்ள எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களே கேள்வி எழுப்புறாங்க. இது போனும் கதியமா தான் இருக்கா? ஆமா, அவளுடைய இன்ஸ்டா பேஜ் எடுத்து பார்த்தா போதும், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3000 போஸ்ட் நாச்சும் போடுறா. அவளுக்கு எப்படி டைம் கிடைக்குதுன்னு கூட எனக்கு தெரியல. அவ போடுற போஸ்ட் எல்லாமே ரொம்ப தினுசா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. முகத்தை ஒரு மாதிரி காட்டுறா, வாய ஒரு மாதிரி காட்டுறா, கைய ஒரு மாதிரி நீட்டுறா, கண்ணை ஒரு மாதிரி காட்டுறா. சோ அவ என்ன சொல்ல வரானும் தெரியல, என்ன சொல்ல வரோன்னு மத்தவங்களுக்கும் புரியல. ஆனா போஸ்ட், லைக், ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியா முன்னேறிட்டே போயிட்டு இருக்கா. அவளை நீ கரெக்ட் பண்ணணும். நீ முதல்ல போன் வாங்கணும், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும், அந்த ஆப்ல அவளுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கணும், அந்த ரிக்வெஸ்ட் அவ அக்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க 2 பேருமே கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் காதலிக்க முடியும். சோ இவ்ளோ ப்ராசஸ் இருக்கு. ஆனா நீ என்னவோ போனே யூஸ் பண்ணாத ஆளு. சோ உங்க அப்பாவும் மாதிரி போனை தான் நீ வாங்கிடுவ அப்படின்றவன்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க நம்ம ஹீரோவும் யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த படத்துல சிந்துன்னு பேரு. நம்ம 96ல ஜானுவான் நடிச்சிருப்பாங்க பாத்தியா, அவங்கதான். சோ சிந்து கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோவும் ஐடியாவெல்லாம் கேக்குறாங்க. ஐடியா சொல்றது எல்லாமே இங்க பத்தாது கண்ண, நீ முதல்ல போனை வாங்கணும், உங்க அப்பாவும் மாதிரி போனை வாங்க தந்தா சொல்லு, நான் நிறைய ஐடியா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல நம்ம ஹீரோவும் அப்படி இப்படி யோசிச்சு, அப்பாவுக்கு தெரியாம நம்ம ஒரு போனை வாங்கி நம்ம எப்படியாவது தீமாவோட கனெக்ட் ஆயிட்டா போதும், சோ அதுக்கப்புறம் அவளை பேசி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போனே வாங்காத மனுஷன் இன்னைக்கு போனை வாங்குறாருன்னா பாத்துக்கோங்களேன். எல்லாம் என்னத்த சொல்ல, இந்த காதல் படுத்துற பாடுதான். சோ அங்க கட் பண்ணி இந்த சைட் பார்த்தா நம்ம எஸ்டி சூர்யா தான் காட்டுறாங்க. எஸ்டி சூர்யா ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவை மீட் பண்ணும் போதே நம்ம ஹீரோ எஸ்டி சூர்யாவை பார்த்து ரொம்ப தெனாவட்டா தான் பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாத, நான் இந்த போனையும் யூஸ் பண்ண மாட்டேன், இந்த லைக் ஆப்பையும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இங்கதான் ஒரு திருப்பமே. அன்னைக்கே நம்ம எஸ்டி சூர்யா என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவன் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் போன் வாங்குவான், அந்த ஆப்பை யூஸ் பண்ணுவான்னு சொன்னாங்க பாத்தியா, அதே போல நம்ம ஹீரோவும் இன்னைக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்றாரு. இந்த விஷயம் நம்ம எஸ்டி சூர்யாக்கு தெரிய வர, நான் தான் சொன்னேன்ல, என்னைக்காவது ஒரு நாள் இவன் ஒரு பொண்ணை பார்ப்பான், அந்த பொண்ணுக்காகவே அவன் போனை வாங்குவான், நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுவான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணிட்டான் பாத்தியா. சரி, எப்படியோ நமக்கு வருமானம் வருது, நம்மளுடைய ஆப்பும் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆன் ஆகுது. இந்த ஆப்புக்கு வாய்ஸ் கொடுத்த உடனே இன்னைக்கு வாய்ப்பை தேடி அலையறான் பாத்தியா. என்னுடைய மூளையே மூளைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்டி சூர்யா தன்னைத்தானே பாரிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அங்க கட் பண்ண இந்த சைடு நம்ம தீமாவுடைய ஃபேமிலி தான் காட்டுறாங்க. நம்ம தீமாவுக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலயே 2 பேருமே சண்டை போட்டுக்கிறதால இவங்க 2 பேருமே டைவோர்ஸ் ஆயிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் அம்மா மட்டும்தான் நம்ம தீமாவை பாத்துக்கிறாங்க. சோ சின்ன வயசுல நம்ம தீமாவுக்கு பெருசா அன்பு எதுவும் கிடைக்கல, எல்லாமே போன் மட்டும்தான். போனாலதான் இவங்க வாழ்க்கையே மாறிச்சு அப்படின்றத கூட ஒரு உதாரணமா கூட சொல்லலாம். சோ அம்மாவும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நிறைய வீடியோஸ், கண்டென்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு இப்ப நம்ம தீமாவும் அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க அம்மா பண்ண சின்ன தப்புனால அவங்க இன்னைக்கு பசுமை உலகத்துக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தீமா தனியா தான் இருக்காங்க. சோ இந்த இடத்துலதான் நம்ம ஹீரோவை மீட் பண்ணி இவங்கள லவ் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீமாவை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. அம்மாவை பசுமை உலகத்துக்கு விட்டுட்டு வரும்போதுதான் தெரிய வருது, இந்த ஆப்புக்கு வாய்ஸ் கொடுத்ததே நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி தீமா இருக்காங்க பாத்தியா, நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபேனா மாறிடுறாங்க. சோ அப்ப கூட பாருங்க, நம்ம ஹீரோயினி தீமா இருக்காங்க பாத்தியா, நம்ம ஹீரோவை செல்ஃபி எல்லாம் எடுத்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இவர்தான் இலைக்கோடைய வாய்ஸ் கொடுத்தது அப்படின்ற மாதிரி எல்லாம் போஸ்ட் பண்றாங்க. அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாகறாங்க. அதே சேம் டைம்ஸ்ல இப்ப நம்ம ஹீரோவும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. ஒரு சில நாள்களையும் நம்ம ஹீரோயினியும் அதை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஃப்ரெண்டா கல்யாணம் ஹிட் ஆயிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினி கூட நம்ம ஹீரோ மட்டும்தான் ஃப்ரெண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, நிறைய பேர் ஃப்ரெண்டா இருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் தான் நம்ம யோகி பாபு. சோ இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிடான்னு பாத்தீங்கன்னா ஓபன் ரிலேஷன்ஷிப். சோ ஓபன் ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்ல போனா இவங்க 2 பேருமே ஃப்ரெண்டா இருப்பாங்க, ஆனா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிறத இவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, இவங்க கிட்ட இருக்கிறத அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. சோ என்னைக்காவது ஒரு நாள் இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு கல்யாணம் ஆகி அவங்க விட்டுட்டு போனாங்கன்னா
பண்ணிட்டாங்க அப்படின்னா சோ இதுக்கு அகைன் திருப்பன இவங்க ஃப்ரெண்டா சேர்ந்துப்பாங்க. சோ இதுக்கு பேரு தான் ஓபன் ரிலேஷன்ஷிப். சோ இவனை தாண்டி எப்படிடா நம்ம இந்த பொண்ணை கரெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம வாழ்க்கை துணையா அமைச்சுக்கணும். சோ அதுக்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அதுக்கு வேணாலும் நம்ம ஹீரோ தயாரா இருக்காரு. சோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தலையாடிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ பண்ண பெரிய ஒரு சாகத்தினால நம்ம ஹீரோயினும் ஃபுல்லா நம்ம ஹீரோ மேல அப்ரிஷியேட் ஆயிட்டாங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே இப்ப லவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்ணி கனெக்ட் ஆகி கமிட்டட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட எவ்வளவு லவ் ஸ்கோர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. சோ நம்ம தான் இவ்ளோ க்ளோஸா இருக்கோமே, இப்பதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன கிஸ் பண்றேன்னு சொன்னேன், ஆனா நம்மளுடைய கிஸ் இப்படி இருக்க கூடாது, சோ கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப பெட்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே இந்த ஸ்கோர் எல்லாம் செக் பண்ணி இந்த ஆப் எல்லாம் நம்ம நம்பணுமா, நம்ம கிட்ட ஃபீலிங்ஸ் இருக்குல்ல அதுவே போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. என்னதான் நம்ம கிட்ட ஃபீலிங்ஸ் இருந்தாலும் இந்த ஆப்பை தானே நான் நம்புறேன், அந்த ஆப் என்னதான் சொல்ல வருதுன்னு பாக்கலாம், நமக்கு தான் பியோரான லவ் இருக்குல்ல, நமக்கு தான் 90-99 கூட காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நம்ம ஒரு டைம் மட்டும் திருப்தியா இந்த ஸ்கோரை செக் பண்ணிட்டா ஒன்னும் சந்தோஷமா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல சரி நம்ம ஹீரோவும் வேண்டா விருப்பா அதை கனெக்ட் பண்றாரு. சோ இவங்களுடைய ஸ்கோர் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இந்த படத்துடைய கோர்னு கூட சொல்லலாம். சோ வெறும் 3% தான் வருது. அத பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கும் ஷாக்கு. நம்ம ஹீரோவை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சு எங்க போய் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இன்னொரு பெரிய பிரச்சனையில போய் கதவை தட்டிருச்சு. ஆக்சுவலி ஹீரோயினியோடைய எல்லா பிளானுக்கும் பின்னாடி ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாரு. அவர் தான் வர்ணோன்னு கூப்பிடப்படுற ஒரு ஆளு, ஹீரோயினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஹீரோயினிக்கும் ஷாக். என்னடா இது, எங்களுக்குள்ள இப்படி லவ் இருக்கு, ஆனா 3% தான் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அகைன் செக் பண்ணி பார்க்கலாம், ஆப் தான் டிஃபால்ட்டா இருக்கும், ப்ராப்ளமா இருக்கும், நம்ம அகைன் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அகைன் திருப்புனும் கையை கோத்து அந்த ஸ்கோரை செக் பண்ணி பாக்குறாங்க. திருப்புனும் 3% தான் காட்டுது. அத பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட். நம்ம ரெண்டு பேருமே இவ்ளோ லவ் பண்றோம், ஆனா ஸ்கோர் பாத்தீங்கன்னா இவ்ளோ கம்மியா காட்டுது. நம்ம ரெண்டு பேர்கிட்ட உண்மையான ஃபீலிங்ஸ் இருந்தா நிறைய % தானே காட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை டோட்டலா நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஹீரோயினி. ஆனா அதுல ஒரு துளி கூட உடன்பாடு இல்ல நம்ம ஹீரோக்கு. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினி பயங்கரமான ஒரு ட்விஸ்ட கொடுக்கறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சாரி வாசு, ஆப்பே நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு பெட்டர் வைப் இல்ல அப்படின்னு சொல்லிடுச்சு, நம்ம ரிலேஷன்ஷிப்பை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே நம்ம ஹீரோயினியும் நம்ம ஹீரோக்கு பிரேக்கப் பண்றாங்க. சோ இத சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக். என்ன, அப்பா ஒத்துக்கல, அம்மா ஒத்துக்கல, வீட்டுல ஒத்துக்கல, நாட்டுல ஒத்துக்கல, ஜாதி ஒத்துக்கல, மதம் ஒத்துக்கல, கலர் இல்ல, வேலை இல்ல, சாப்பாடு இல்ல, உயிர் இல்ல, நிலை இல்லன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணுங்க. ஆனா இப்ப புதுசா ஆப் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும் போது கூச்சமா இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் கண்ணாபிரான்னு கெட்ட வார்த்தையில பயங்கரமா கோவப்பட்டு தீட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயினிக்கு கெட்ட வார்த்தை பட்டாவோ இல்ல கோபமா பேசினாவோ சுத்தமா பிடிக்காது. சோ இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. சோ இதனாலதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள செட் ஆகல, சோ இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைய அந்த ரிங்கோட வச்சு டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க. சோ நம்ம ஹீரோவும் பயங்கரமா உட்கார்ந்து அழுது பாக்குறாரு, புலம்பி பாக்குறாரு, இல்ல நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் நல்லாதான் இருக்கும், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோயினி அதை ஏத்துக்கிற மாதிரி தெரியல. இத பார்த்த நம்ம ஹீரோவுடைய அப்பா என்ன பண்றாருன்னா, அதாவது நம்ம சீமன், என் புள்ளைய சின்ன வயசுல இருந்து யாருக்கும் தலை குனிய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானா இந்த பசுமை உலகத்துல ஒன்னா வளர்த்தேன், ஆனா இன்னைக்கு ஒரு பொண்ணு முன்னாடி நீ தலை குனிஞ்சு நிக்கிறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியல. சோ இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசாத, அந்த பொண்ணுதான் உனக்கு முக்கியம்னா அந்த பொண்ணு பின்னாடியே போயிடு, இல்ல எல்லாமே விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துக்குள்ள வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. சோ ஹீரோயினி பாத்தீங்கன்னா கேஷுவலா ஆப் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. சோ அவங்களுடைய வேலைய அவங்க பார்க்க மூவ் ஆன் ஆயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோவால மட்டும் பண்ணவே முடியல. சோ இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா இந்த ஆப் தான். இந்த ஆப்ப நடத்துற நம்ம எஸ்ஜே சூர்யா தான். இவனுக்கு ஆப் வச்சா போதும், இந்த ஆப்பை தூக்கி ஓரம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ப பத்தி நம்ம ஹீரோ ரொம்ப நெகட்டிவா பேச ஆரம்பிக்கிறாரு. சோ நெகட்டிவா பேசினாதானே இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு, அதாவது இன்ஸ்டா
இன்ஸ்டா, யூடியூப், புது புது ஆப் எல்லாமே நெகட்டிவா பேசினாதானே உடனே ட்ரெண்ட் ஆகுறாங்க. அதே போல நம்ம ஹீரோவும் உடனே ட்ரெண்ட் ஆகி இந்த ஆப்பை பத்தி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவே நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாமே போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அதே சேம் டைம்ல இந்த சைடு பார்த்தா எஸ்டி சூர்யாவுக்கு 40 மில்லியன் லைக் ஆஃப் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக அவருக்கு பட்டமளிப்பு விழாவே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, நம்ம எஸ்டி சூர்யா இந்த ஆப்னால எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்துல நம்ம ஹீரோ கைய தூக்கி இந்த ஆப்னால என்னுடைய லைஃபே நாசமா போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. சோ அந்த இடத்துலயே நம்ம ஹீரோவும் நம்ம எஸ்டி சூர்யாவும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கறாங்க. அதாவது உன்னை 30 நாள் உனக்கு டைம் தரேன், அந்த 30 நாள்ல இந்த ஆப் டோட்டலா வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதோட இந்த கம்பெனியை நான் இழுத்து மூடிட்டு போயிடுறேன். அதே இந்த ஆப்னாலதான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சனா, உண்மையான பியோர் லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் உனக்கு சொல்லி கொடுத்துச்சுன்னா இந்த ஆப்பை பத்தி தினமும் நீ ஒரு போஸ்டா போட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த டீலுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வாக்கு கொடுக்கறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ இந்த 30 நாளைக்குள்ள இந்த ஆப்பை பத்தி டிமோட்டிவா பேசி இந்த ஆப்பை ஒரு ஃபீலிங்ஸ முடிவு பண்றதுல நமக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ நம்ம மட்டும் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு வந்துட்டு இருக்காரு. அதே சேம் டைம்ஸ்ல நம்ம ஹீரோயினியும் அவங்களுடைய வேலையை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த ஆப்பை பத்தியும் நம்ம ஹீரோ முடக்கி ஆகணும், அதே சமயத்துல நம்ம ஹீரோயினியும் கரெக்ட் பண்ணி ஆகணும். சோ நம்ம ஹீரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாமே போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இப்ப பாத்தீங்கன்னா 10 நாள் 20 நாள் கிட்டத்தட்ட 25 நாள் கடந்து போயிடுச்சு. ஆனாலும் இந்த ஆப்பை பத்தி எந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ போட்டிருந்தாலும் இந்த ஆப்பை எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்பதான் நம்ம ஹீரோ ஒரு முடிவே வந்துட்டு இருக்காரு. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி தான் ஃப்ரெண்டோடைய ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு பத்தியா, அதாவது ஃப்ரெண்டா தான் இருக்காரு. ஆனா இவனை பத்தி நெகட்டிவ் ரிவ்யூ போட்டா இந்த ஆப் சொன்னது உண்மையாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்டி சூர்யா என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோ பத்தியும் அவருடைய ஃப்ரெண்ட பத்தியும் தப்பான இல்லீகல் விஷயத்தை எல்லாமே வெளியே ஸ்ப்ரெட் பண்றாரு. அதை பார்த்து அந்த ஆப்பை யூஸ் பண்றவங்க எல்லாமே பிரதீப் ரங்கநாதன், அதாவது நம்ம ஹீரோ சொல்றது எல்லாமே தப்பு, ஆப் சொல்றது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இது எல்லாமே ஏஐல கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு புரிய வந்துருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டோம், ஆனா இந்த ஆப் தான் முடிவு பண்ணுச்சு. ஆனா இப்ப அவன் என் கூட இல்ல, அவனை நினைச்சு நான் ஏன் ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வாழ்க்கையில முறையா ஃபீல் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா இவங்களை விட்டுட்டு போகும்போது ஃபீல் பண்ணாங்க, இன்னைக்கு ஹீரோ இல்லாததுக்காக ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா திரும்ப நான் அந்த ஆப்ப கிட்டே கேக்குறாங்க நம்ம ஹீரோயினி. நான் எப்பயும் இப்படி ஃபீல் பண்ணதில்லை, எதுக்காக நான் இப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்க, நீங்க உங்க பிடிச்சவங்களை மிஸ் பண்ணிருக்கலாம், அதனால நீங்க ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சஜஷன் சொல்லுது. அதை நினைச்சு நம்ம ஹீரோயினும் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் உண்மையிலுமே இந்த ஆப்ப பொய் சொல்லுதா இல்ல நம்ம ஃபீலிங்ஸ் உண்மையா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பிளான் பண்றாங்கன்னா, எப்படியாவது நம்ம ஹீரோயின் கிட்ட சேர்ந்துட்டா இந்த ஆப் சொல்றது எல்லாமே பொய், அந்த 3% எல்லாமே பொய், எனக்கும் உண்மையான ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாவே போதும், இந்த ஆப்பை உடனே பேன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதனாலேயே நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளை வச்சு நம்ம ஹீரோயினிய பசுமை உலகத்துக்கு கொண்டு வராரு. சோ பசுமை உலகத்துக்கு கொண்டு வந்த உடனே உண்மையான வாழ்க்கை தான் என்ன, இந்த போன் இல்லாத உலகம் எப்படி இருக்கும், நீ சின்ன வயசுல இருந்தே போனையே பார்த்து பழகி இருக்க, சோ இந்த போன் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகத்துக்குள்ள இருக்கிற சர்க்குலேட்ல நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை வெளிக்கொண்டு வராரு. அதே சேம் டைம்ல நம்ம ஹீரோயினிக்கு நிறைய ஃபீலிங்ஸையும் கொடுக்குறாரு. சோ அதை பார்த்து நம்ம ஹீரோயினி கொஞ்சமா கரைஞ்சிட்டே வராங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவ்வளவு நாளா இங்க போனுடைய வாழ்க்கையில இருந்தவங்க இன்னைக்கு ரியாலிட்டிக்குள்ள வராங்க. சோ ஒரு சைடு பார்த்தா நம்ம எஸ்டி சூர்யாவுக்கு பயம், ஏன்னா அந்த பசுமை உலகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளுடைய மனசை மாத்தி இவன் கல்யாணம் பண்ணிட்டானா இந்த ஆப் சொல்றது பொய் அப்படின்னு சொல்லிட்டு உலகமே நம்ப ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் இந்த ஆப் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, இதனால நமக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. சோ அதனால என்ன பண்றாருன்னா, நம்ம எஸ்டி சூர்யா அந்த பசுமை உலகத்துக்கே போயிட்டு நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக பிளான் பண்றாரு. அவனை அடிச்சு இந்த உலகத்திலேயே இல்லாத பண்ணிட்டா நம்ம தான் இந்த உலகத்துக்கே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. சோ இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ கொடுக்குற அந்த கேர்னால நம்ம ஹீரோயினி டோட்டலா அந்த போனு எல்லாமே விட்டுட்டு உண்மையாலுமே நம்ம ஹீரோவை இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அந்த கெட்ட வார்த்தை கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்தீங்களா. சோ நம்ம ஹீரோவை இப்ப கையிலேயே பிடிக்க முடியல. இப்பதான் இவங்களுடைய வாழ்க்கை செம்ம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. சோ இந்த ஸ்மூத்தை கெடுக்கிறதுக்காக தான் வில்லன் ஒருத்தன் வருவான் பாத்தியா, ஹீரோவை அடிக்கிறதுக்காக ஆள் செட் பண்ணி அந்த பசுமை உலகத்திலேயே போட்டு பயங்கரமா அடிச்சிடறாங்க. இத பார்த்த நம்ம
நம்ம ஹீரோயினியும் எனக்காக இவன் அடி வாங்குறானே அப்படின்றதுக்காகவே நம்ம ஹீரோயினும் எஸ்.ஜே. சூர்யா சொல்ற பேச்ச கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்.ஜே. சூர்யாவும் மிரட்டிட்டு போயிடுறாரு. சோ இதுக்கப்புறம் இவன் அடி வாங்கி இவன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால இவனை விட்டு பிரியறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான காதல அந்த இடத்துல உடைச்சிட்டு வேற ஒருத்தனுடைய கரம் பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினி போறாங்க. அப்ப பாருங்க நம்ம ஹீரோயினி கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறாரு. நீ விட்டு போறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கே நான் அடி வாங்கினதுதான். அதை பார்த்து நீ பரிதாபப்பட்டு இதுக்கப்புறம் இவன் அடி வாங்க கூடாது, இவன் அடி வாங்கினா என் மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன ஒதுங்கி போறேன்னு நல்லாவே தெரியுது. ஆனா அன்னைக்கு நான் அடி வாங்கினா இன்னைக்கு நான் யாருன்னு பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்.ஜே. சூர்யாவை டைரக்டா பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறாரு. சோ அன்னைக்கு ஏதோ கேரா இருந்தா நான் மழுங்கி விழுந்துட்டேன், ஆனா இன்னைக்கு இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிய பக்கத்துல உட்கார வச்சுட்டு நம்ம எஸ்.ஜே. சூர்யாவை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. அதே சேம் டைம்ல நம்ம ஹீரோயினியுடைய கையையும் பிடிக்கிறாரு. சோ நம்ம ஹீரோயினி மத்த இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எல்லாமே நம்ம ஹீரோ என்ன சொல்ல வராருன்னா, நம்மளுடைய ஃபீலிங்ஸ ஒரு ஆப் முடிவு பண்ணக்கூடாது, ஹியூமனுடைய ஃபீலிங்ஸ் ஹியூமன்ஸ் மட்டும்தான் முடிவு பண்ணணும், ரோபோட் முடிவு பண்ணக்கூடாது. ரோபோட்டுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டா நம்ம எதுக்கு இந்த உலகத்துல இருக்கணும், நம்மளும் இறந்து போயிடலாமே, ரோபோட் மட்டுமே இந்த உலகத்தை ஆளணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவருடைய மைய கருத்தை சொல்றாரு. அதே போல இந்த ஆப் எல்லாமே தூக்கி போட்டு உண்மையான ஃபீலிங்ஸ கூட இருந்து இந்த போன் மூலியமா ஒருத்தர கான்டாக்ட் பண்ணாத, கூட இருந்து அன்பா பாத்துக்கினாலே போதும் அப்படின்னு சொல்றாரு. யாருக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அதை யாராலையுமே உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி 30 நாள்ல நம்ம ஹீரோயினியும் கரெக்ட் பண்ணிட்டாரு. அதே சேம் டைம்ஸ்ல அந்த எல்ஐ லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியும் பேன் பண்ணிட்டாரு. எல்லாருடைய லைஃப்லயும் ஃபீலிங்ஸ் இஸ் த மஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். உண்மையா லவ் பண்றவங்க, உண்மையா ஃபீலிங்ஸ் இருக்கிறவங்க ஒரு சில விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கூட அவங்க கூட இருக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுப்பாங்க. ஆனா போலியா லவ் பண்றவங்க, சும்மா டைம் பாஸ்க்கு லவ் பண்றாங்க பாத்தியா, அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு சின்ன காரணம் கிடைச்சா போதும், அந்த காரணத்தை ஒரு மைய புள்ளியா வச்சுட்டு அதை கோட போட்டு ரோட போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பிரேக்கப்னு கொண்டு வந்து முடிச்சிட்டு காதல்ன்ற ஒரு புனிதமான வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாத பண்ணிடுறாங்க. சோ அந்த போல உங்களுடைய வாழ்க்கையில யாராவது இருந்தா, ஏன் நீங்க கூட இருந்தா அதை மாத்திக்கிங்க. ஒருத்தர் மேல நீங்க உண்மையா அன்பை வச்சுட்டீங்கன்னா அவங்க வெறுப்பே காட்டுனாலும், உங்களை அவாய்டே பண்ணாலும், இக்னோரே பண்ணாலும் கடைசி வரைக்கும் உங்களால முடிஞ்ச அன்பை கொடுத்துட்டே இருங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இந்த படத்தோடைய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.